ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பை உணவாக உட்கொள்றதுனால ஏற்படும் நன்மைகள் என்ன? இந்த கம்பை வச்சு என்னென்ன ரெசிபிகள் செய்யலான்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்பு மற்ற தானியங்களை விட 5% அதிக எண்ணெய் உள்ளது. இந்த எண்ணெயில் 70% பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது உடலுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கொழுப்பாக இருக்குது. கம்பு சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், உடல் வலிமை பெற உதவி புரியுது. கம்பு பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு. இந்த தினமும் நம்ம காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு சேருறதை தடுத்து தசைகளுக்கு நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுத்து உடல் வலிமையை அதிகரிக்கும். செகண்ட் ஒன், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரை அதிகம் உள்ள அரிசியை சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக கம்பில் சாதம், கஞ்சி, களி, தோசைன்னு செஞ்சு சாப்பிட்றது உடல் நலத்துக்கு நல்லதாக இருக்குது. இந்த கம்பு இழந்த உடல் ஆற்றத்தை மீட்டு தடுது. அடுத்து கண் பார்வைக்கு நல்லது. அதிக பீட்டா கரோடின் உள்ளடக்கம் இருக்கிறதுனால இந்த தானியத்தால் வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. இதில் தோல் மற்றும் கண் பார்வைக்கு ரொம்பவே அவசியமான சத்து இருக்குது. அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்குது. தின்ன தானியத்தில் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள், ரசாயனங்கள், அது மட்டும் இல்லாமல் வைட்டமின்களும் நிறைஞ்சிருக்கு. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல நோய்கள்லேருந்து உடலை பாதுகாக்குது. அடுத்து எடை இழப்புக்கு உதவுது. அதிகமாக சாப்பிட்றவங்க பெரும்பாலும் கட்டுப்பாடு இல்லாமல் எடை கூடுவாங்க. கம்பை வைத்து செஞ்ச உணவுகளை உண்றதுனால சரியான நேரத்தில் மட்டும் பசி எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறையும். அடுத்து பெருங்குடல் புற்றுநோய் தடுக்கப்படுது. இன்றைய காலகட்டத்தில் மனிதர்களுக்கு பல்வேறு வகையான புற்றுநோய்களால் பாதிக்கப்பட்டு வராங்க. பெருங்குடல் புற்றுநோய் அவற்றில் ஒன்றாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கம்பு உணவுகளை நம்ம உட்கொள்றதுனால பெருங்குடல் புற்றுநோய் தடுக்கப்படுவதாக பல மருத்துவ ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. அடுத்து முதுமையை தள்ளி போடுது. கம்பு அதிகம் சாப்பிட்றதுனால ரத்த அணுக்குள்ள ஆக்சிஜனோட பயன்பாட்டை அதிகரித்து சுருக்கங்களை தடுத்து அதுக்கு பதிலாக பொலிவு மற்றும் இளமையான தோற்றத்தை அளிக்குது. இது முதுமையையும் தாமதப்படுத்துது. அடுத்து மாதவிடாய் பிரச்சனைக்கு தீர்வளிக்குது. பெண்களுக்கு சில நேரங்களில் அதிகமான இரத்தப்போக்கு மற்றும் வயிற்று வலி ஏற்படும். அது போன்ற நேரத்தில் வெதுவெதுப்பான கம்பு அல்லது கம்பு சூப் அருந்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அடுத்து கம்பு ரத்தத்தில் உள்ள பதற்றத்தை தளர்த்தி பிராணவாயுவை உறிஞ்சுவதை அதிகரிக்குது. இதனால் உயர் ரத்த அழுத்தம் தடுக்கப்படுது. ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் இந்த கம்பு உதவி புரியுது. அடுத்து முடி கொட்டுதலை குறைக்குது. இன்று பலர் எதிர்கொள்கிற பொதுவான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா முடி கொட்டுறது. முடி வளர்ச்சிக்கு கேரட்டின் அவசியமாக ஒன்றா இருக்குது. இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை அதிகம் சாப்பிட்றவங்களுக்கு முடி உதிர்வு குறையும். அடுத்து நார்ச்சத்துள்ள உணவு. நாம் உண்ணும் அனைத்து உணவுகளுமே எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்கணும். அந்த வகையில் கம்பு நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவாக இருக்கிறதுனால செரிமான கோளாறு மற்றும் வயிற்றுப்புண் உள்ளவங்க இதனை தொடர்ந்து சாப்பிட்றதுனால வயிற்று தொடர்பான அனைத்து கோளாறுகளுமே நீங்கும். இதுவரை நம்ம கம்பு உண்பதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்றதை பார்த்தோம். இப்போ கம்பு கொண்டு என்னென்ன ரெசிபிகள் செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், கம்பு சோய் தோசை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு 250 கிராம், முழு உளுந்து 150 கிராம், வெந்தயம் 4 ஸ்பூன், ஜவ்வரிசி 2 ஸ்பூன், சோயா 50 கிராம், உப்பு 1 சிட்டிகை. இந்த தோசை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். சுத்தமான கம்பை 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அடுத்து கருப்பு உளுந்து அல்லது முழு உளுந்தை ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து வெந்தயத்தை தனியாக ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு தனியாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து சோயாவை தனியாக ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க கம்பு, முழு உளுந்து, சோயா, வெந்தயம், ஜவ்வரிசி இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கழுவி சுத்தம் செஞ்சு ஒவ்வொன்றா கிரைண்டரில் போட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் வடித்து போட்டு ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் அல்லது நெய்யை விட்டு தோசை வார்த்து பரிமாறலாம். அவ்வளோதாங்க, சுவையான மற்றும் சத்தான கம்பு சோய் தோசை ரெடி ஆகிடும். அடுத்து சுவையான கம்பு சாக்லேட் பிஸ்கெட் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு மாவு 1 கப்பு, 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு வெண்ணெய், 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 கப்பு பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு. அடுத்து சாக்லேட் சிப்ஸ். அடுத்து கம்பு சாக்லேட் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். கம்பு மாவு, கோதுமை மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இது எல்லாமே சேர்த்து நம்ம சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய், இந்த சலிச்சு வச்சுருக்க மாவு, சர்க்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கணும். அது கூட சாக்கோ சிப்ஸை சேர்த்து பிசைஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுருங்க.
அடுத்து இந்த மாவை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உங்களுக்கு விருப்பப்படி இருக்கிறதான ஷேப்ஸில் செஞ்சு பேக்கிங் ஷீட்டில் வச்சுடுங்க. அப்புறம் 180 டிகிரியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் செஞ்சு அடுத்து ஒரு 12 நிமிஷத்துக்கு பேக் செஞ்சால் போதும். சுவையான சத்தான கம்பு மாவு சாக்கோ சிப்ஸ் பிஸ்கெட் ரெடி ஆயிரும். அடுத்து கம்பு மாவு மெதுவடை எப்படி செய்யலான்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 கப்பு கம்பு மாவு, 1/4 கப் உளுந்து மாவு, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, பொரிப்பதற்கு தேவையான எண்ணெய். இந்த கம்பு மெதுவடையை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். கம்பு மாவு, உளுந்து மாவு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதில் எல்லாமே சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்படி நம்ம கலக்கிறப்ப ரொம்ப சாஃப்டான வடை கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு கடாயை எடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை மாவை எடுத்து கையில் தட்டி நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு எண்ணெயில் போட்டு 2 முறை திருப்பி விட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கம்பு மாவு வடை தயாராகிடும். ரெடியான இந்த கம்பு மாவு மெதுவடையோடு சேர்த்து தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து கம்பு கலந்த இட்லி எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த கம்பு இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு கம்பு மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3/4 கப் உளுந்து, தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், தேவையான அளவு எண்ணெய். அடுத்து கம்பு கலந்த இட்லி எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மிதமான சூட்டில் இந்த கம்பை கொட்டி வறுத்து எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் வறுக்கிறப்ப படபடன்னு வெடிக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. இந்த கம்பை நம்ம வறுக்கிறப்பவே ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 4 கப்பு தண்ணீரை ஊற்றி கம்பு கூட அரிசி ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. அடுத்து உளுந்து கூட வெந்தயம் சேர்த்து தனித்தனியாக நிறைய தண்ணீரை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதாவது 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஓவர் நைட் ஊற வச்சாலும் நல்லது தான். அடுத்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்ச கம்பை எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நம்ம கம்பு அரைக்கிறப்ப ஊற வச்ச தண்ணீரை அதோட சேர்த்து அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே மிக்சியில் வெந்தயம், உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது இந்த பேஸ்ட் வெண்ணெய் போல் சாஃப்டாக சில்கியாக இருக்கணும். அடுத்து நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கம்பு மாவோடு சேர்த்து நம்ம கம்பு ஊற வைக்க பயன்படுத்தின தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி மீதம் இருந்தால் அதோடு சேர்த்து இட்லி பதத்துக்கு மாவை தயார் செஞ்சுக்கோங்க. ஈஸ்ட் சேர்த்து உஷ்ணமான இடத்துல ஒரு 4 மணி நேரத்துக்கு வச்சு நல்லா பொங்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு சேர்க்கலனாலும் ஓவர் நைட் புளிக்க வச்சா போதும். இந்த பொங்குன மாவை கிளறாதீங்க. எப்போவுமே இட்லி செய்வது போல் மாவை இட்லி தட்டில் இல்லை குழிகளில் எண்ணெய் தடவி ஊற்றிக்கோங்க. முழுசாக நிரப்பாதீங்க. ஹை ஃப்ளேமில் உபயோகப்படுத்துங்க. இட்லி குக்கரில் போதுமான நீரை வச்சு மூடி கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் இட்லி ஸ்டாண்டை குக்கர் பாத்திரத்தில் வச்சு இட்லியை நீராவியில் வேக வச்சு ஒரு 5லேருந்து 8 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கப்புறம் வாசனை வரும். வெந்த உடனே வெளியே எடுத்து ஆற வைங்க. பஞ்சு போல் மெத்துன்னு சுவையாக இருக்கும். அடுத்து கம்பு கார தோசை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு கம்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு. அடுத்து இந்த கம்பு தோசையை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். அடுத்து கம்பு, உளுந்து இது 2யும் நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சு மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், சீரகம் சேர்த்து அரைச்சி உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் கழித்து தோசை ஊற்றலாம். தோசை தவாவை ஸ்டவ்வில் வச்சு சூடானதுக்கப்புறம் கம்பு தோசை மாவை கலந்து எடுத்து மெலிதான தோசையாக வார்க்கலாம். மேலும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 நிமிஷத்துக்கு வேக விடிச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த தோசையை திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். அவ்வளோதாங்க, சுவையான சத்தான கம்பு கார தோசை ரெடி ஆகிடும். இந்த தோசைக்கு தக்காளி, வெங்காயம் சேர்த்து அரைச்ச சட்னி ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். இதுவரை நம்ம வீடியோவில் கம்பு சாப்பிட்றதுனால ஏற்படும் மருத்துவ நன்மைகள் என்னன்றதையும் கம்பை பயன்படுத்தி என்னென்ன ரெசிபிகள் செய்யலான்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.